இல்லையா? ஸ்வீட் கண்டிப்பா வாங்கி தரேன். சாக்லேட் சூப்பர். மாமா போங்கம்மா. ஐயோ நம்பவே முடியல. சாரு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அசால்ட்டா நடுவில் போந்து எப்படி ஸ்கூல் தேர்ட் வந்துட்டேன். ஐயோ ஒரு சைக்கிள் டெஸ்ட்ல கூட நல்ல மார்க் எடுக்கல, எல்லாத்துலயுமே மொக்க மார்க். எப்படி எப்படி மேக்ஸ்ல நானு 97. மச்சி நாசமா போச்சு. நான் உயிரோட இருப்பானே தெரியல. என் வீட்ல என்ன ரவுண்ட் கட்டி அடிச்சிட்டு இருக்காங்க. சிவாய் மூடு. நானே செம்ம சந்தோஷமா கால் பண்ணிருக்கேன். எப்படி என் மார்க் பாத்தியா? உந்ததான் பார்த்த நாயே எழுதலன்னு சொல்லி என்ன மார்க் வாங்கி வச்சிருக்க? அதெல்லாம் ஓகே தாண்டி. பட் இருந்தாலும் மேக்ஸ்ல வந்து தான் கொஞ்சம் ஏத்துக்கவே முடியல. ஒரு ஃபன் என்ன தெரியுமா? டாப்பர் தாரா தான் எனக்கு கடைசி நாள் வந்து சொல்லி கொடுத்தா. திட்டி அந்த எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லி கொடுத்தாடி. கடைசியில மேக்ஸ்ல அவ 94. என்னால நம்பவே முடியல. எப்படி சூஸ் கடைசியா பார்த்து ஒரு பையனை காப்பி அடிச்சேன். நம்ம ஸ்கூல்ல பக்கத்து ஸ்கூல்ல அந்த பையன் தாண்டி இத வந்துட்டாங்கடி டாப்பர் மேடம். சொல்லுங்க. சத்தியமா சொல்றேன், இல்ல உங்க கூட தானே ஓபி அடிச்சிட்டு இருந்தேன். முன்னாடி நாள் வரைக்கும் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். எல்லாரும் ஜாலியா ஒண்ணா தானே சுத்திட்டு இருந்தோம். அதாண்டி நானும் சொல்றேன். எப்படி நீ மட்டும் மார்க் எடுத்த? எனக்குலாம் வந்துட்டு எப்படி சயின்ஸ்ல அவ்வளவு மார்க் வந்துச்சுன்னு சத்தியமா புரியல. கெமிஸ்ட்ரியில அந்த சம்மு மாதிரிலாம் வருமே, வேற வழியில நான் அட்டெண்ட் பண்ணேன். கம்பல்சரியில வச்சிட்டாங்க. அதெல்லாம் ராங்கா இருக்கும்டி. எப்படியே தெரியல. அதுலயே ஒரு 10 அவ்வளவு மார்க் போயிருக்கணும். அவர் தெய்வ குழந்தையா இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். கடவுள் எனக்கு டைரக்டா வரம் கொடுத்திருக்காரு. ஷோ அடுத்து காலேஜ் தேடணும். வீட்ல வேற உயிர் எடுக்கறாங்கடி. அதுவா एक्चुअली எங்க வீட்ல வந்து ஏற்கனவே இந்த சூனாபானா காலேஜ்ல வந்துட்டு அப்ளிகேஷன் போட்டு வச்சிருக்காங்க. அண்ட் இப்ப இருக்கிற என் மார்க்குக்கு வந்து கண்டிப்பா கிடைச்சிரும்னு சொல்றாங்க. பேசாம நீங்க எல்லாரும் அந்த காலேஜ் வந்து சேர்ந்துருங்களேன். எப்படி காலேஜ் அப்ளை பண்ண? நான் போடலடி, என் அக்கா அப்ளை பண்ணி வச்சிருக்காடி. சீ செல்ஃபிஷ் நாயே.